அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் அனுப்ப தடை என தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30-40 மலைகளுக்கு மேலே இங்கேருந்து சுரண்டி அடுத்த பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களோட கட்டுமான தேவைக்காக உள்ள போது அந்த பொருட்கள் விலை கூடுது. அதுபோக இல்லாமல் இயற்கை வளங்களை சுரண்டது ரொம்ப தப்பு. அது இப்போ முதல்வர் அதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அது ரொம்ப நாங்கள் வரவேற்கத்தக்கது. நம்மளுக்கு இல்லாத போது நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கே பற்றாக்குறை இருக்குது. பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம அண்டை மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்மளுக்கு இல்லை, நம்ம வாழ்வாதாரம் இருக்கப்பட்டவங்கன்னா பரவாயில்ல. இல்லாதனால அது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எடுத்துக்கிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். நம்மளதில் பாதி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் அது நம்ம அது 3 மாதத்துல சரி பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அந்த இது கனிமத்துறை நல்ல விஷயந்தான். என்னங்க நல்ல விஷயந்தான், அருமையான. எந்த முதலமைச்சர் இது வரைக்கும் சொன்னதில்லை. நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்துங்க. நம்ம நாட்டு மண்ணை அடுத்த அண்டை மாநிலத்துக்கு அனுப்புறது கொஞ்சம் அது எனக்கு பிடிக்கல. என்னுடைய கருத்து அதுதான். இயற்கை வளங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டியது. தமிழ்நாடு அரசு இது முற்றிலும் கண்டிக்க வேண்டியது. இந்த மண் அள்ளுறது